திரு ராசி அழகப்பன், ஊழலற்ற ஆட்சி அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம் விஜய் தலைமையிலான அரசுல அப்படின்றது அப்புறம் ஒட்டுமொத்தம் உங்களுடைய நிறைவு பார்வை? அவர் எளிமையாக இன்னைக்கு அந்த எண்ணத்தில் அவர் வந்திருக்கலாம். அவர் மாறினால் போதாது. இந்த நிர்வாகம் என்பது அடியிலிருந்து மேலே வரைக்கும் முழுக்க கெட்டு போயிருக்கு. காசு கொடுக்காம ஒரு காரியம் நடக்காது அப்படிங்கிறது தான் அரசு இயந்திரங்களுடைய இடம். எளிய மக்கள் இன்னும் அண்ணாந்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடைவெளியை குறைக்க பயன்படுத்தணும். முற்றிலும் மாறிடும் அப்படி நான் நம்பலை. அப்படிலாம் ஜீபூம்பா மாதிரி நடந்துடாது. இது ஒன்றும் சினிமா கிடையாது. இது அரசாங்கம். அந்த அரசாங்கத்தில் முடிந்த வரைக்கும் அந்த தவறுகளை குறைக்க பார்க்கணும். விலைவாசியை கட்டுப்படுத்தினாலே மிகப்பெரிய ஆட்சியாக அமையும். நீங்கள் பெருசாக ஒன்றும் கொடுத்துட வேணாம். விலைவாசியை கட்டுப்படுத்துங்க. எளிதாக கிடைக்கிற அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மின்சாரம், அப்புறம் சாலை வசதி, அடிப்படையில் பள்ளிகளில் அவர்களுக்குரிய அந்த இடங்கள், இலவச கல்வியின் பேர் சொல்கிறமே ஒழிய அந்த அரசாங்க பள்ளிகளை தாண்டி எல்லாரும் பெரிய ஒரு 1வது படிக்கிறதுக்கு 1.25 லட்ச ரூபா கொடுத்து சேர வேண்டிய கட்டாயம் இருக்கு பாருங்க. அந்த இடங்களை எல்லாம் குறைக்க முயற்சி பண்ணணும். இன்னொன்று, நான் திரைப்படத்துறையில் இருக்கிறதுனால இங்கே திரைப்படங்கள் 300 திரைப்படங்கள் வருது. ஆனால் 200 படங்கள் வெளியிடாமல் இருக்கிறது காரணம் என்னன்னா, பெரிய மால்களாக மாற்றிக்கொண்டு எளிய மக்கள் போய் பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை. எளிய சாதாரணம் அந்த இடத்தை சுகத்தை அனுபவிக்க முடியாது. முன்னாடிலாம் திரைத்துறையிலிருந்து வந்திருக்காரு அப்படின்ற பிரச்சனை அவருக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். சிறிய தியேட்டர்களுக்கு அம்மா தியேட்டர்கள் கட்டுறேன்னு சொல்லிச்சு, ஆனால் விட்டுட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாங்க, அதை விட்டுட்டாங்க. ஆனால் இவர் ஒரு 3000 தியேட்டர்கள் இருந்த இடத்துல 1000 தியேட்டரா இருக்கு. இப்போ சாதாரண எளிய மக்கள் 30 ரூபாய், 40 ரூபாய், 60 ரூபாய், 800, 80 ரூபாய், 100 ரூபான்னு சொல்லி 4 விதமான மக்கள் ஒரு திரைப்படத்தை பார்த்தாங்க. அது முற்றிலும் ஒழிக்கப்பட்டது. வெறும் பணக்காரர்கள், வசதியானவர்கள் மட்டும்தான் பார்க்கக்கூடிய இடத்தை தமிழகத்தில் மாற்றிட்டாங்க. அதை மாற்றி சிறு பட்ஜெட் படங்கள் இப்போ தயாரிப்பு கூட 50லிருந்து 100, 150 இருக்கைகள் கொண்ட தியேட்டர்களை ஒரு 2000 அனுமதிச்சாங்கன்னா அது அரசாங்கத்துக்கும் வருமானம் மாறும். சாதாரண மக்கள் ஒரு தியேட்டரில் போய் படம் பார்க்கக்கூடிய நிலைமை வரும். அதை செய்தாலே திரைப்படத்துறைக்கு பெரிய 1.25 லட்சம் பேர் நல்லா இருப்பாங்க. அதை இங்கே ப்ராடக்ட் நிறைய இருக்கு, ஆனால் கொண்டு போய் சேர்க்கிற இடம் கிடையாது என்கிற மோசமான அந்த இடைவெளி இருப்பாங்க. அந்த இடைவெளியை முதல்ல முற்றிலும் ஒழிக்கணும். அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன்.